பிரேஸ் த லார்ட். என் பேர் ஹெப்சிபா. இந்த சான்ஸ் கொடுத்த ஆண்டவருக்கு நான் கொடான கொடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். அதே சமயத்தில் நம்முடைய ஐரம்மா சலோமி ஐரம்மாவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, ஆண்டவருடைய பேர் என்னன்னா எல்ஷடாய். எல்ஷடாய் ஒரு பேர் ரொம்ப யூனிக், ரொம்ப ஸ்பெஷலான பேர். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, மற்ற பேரெல்லாம் ஒருவேளை மனுஷங்க ஆண்டவர் கொடுத்த பேராக இருக்கலாம் ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்ற பேரை அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச வசனங்கள். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னால் வசனங்கள்லாம் படித்து பார்த்தோம்னா தெரியும். ஆபிரகாம் நல்ல ஒரு வசதியான ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனாலும் எல்லா வசதிகள் இருந்தாலும், எல்லா பணம் மற்ற காரியங்கள் இருந்தாலும், அவருக்குன்னு ஒரு சொந்த மகன் இருந்தில்லை. அந்த அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நீ எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொண்டு இருந்தாக்கா, நான் உன்னுடைய ஜாதியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஆபிரகாம் யோசிச்சிருக்கலாம், எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனாலும் இந்த குறைய தீர்க்கிறதுக்கு இந்த அவரோட வயசும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முதிர்வடைந்த வயது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். ஆனாலும் அந்த வார்த்தைகளை நம்பணும்னாக்கா, அவர்கிட்ட இல்லாத ஒரு வல்லமையோ, அவர்கிட்ட இல்லாத ஒன்றோ மற்றவங்கள்ட்ட இருந்தால் தான் நம்ம அதை நம்ப முடியும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் அவரை வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லமை, இந்த சர்வமே எனக்கு கீழே தான் இருக்குது, நான் தான் எல்லாத்தையுமே உண்டாக்கினேன், உனக்கு என்னால் கொடுக்க முடியாது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு ஷூரிட்டியை ஆண்டவர் இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. நம்ம ஒரு மனுஷனை பார்க்கும்போதோ அல்லது ஒரு மனுஷன் நம்மளை பார்க்கும்போதோ ஒரு மனுஷனாவோ ஒரு பர்சனாக தான் நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு மனுஷனை அவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு ஜாதியா, ஒரு சந்ததியா, ஒரு ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. ஸோ நம்முடைய துவக்கம் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை பார்த்து சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு நன்மையாக செய்வேன் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த விதமாக தான் நமக்கு சொல்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பார்த்தீங்களா? எந்த விதத்தில் இருந்தாலும் நம்ம ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் இருக்கிறத போல பேர் சொல்லி அழைத்தார். அதே மாதிரி எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம கடந்துட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒருவேளை எல்லாருக்குமே இந்த வசனங்கள், நான் சொல்கிற காரியங்கள் ஹார்ட் டச்சிங்காக இல்லைனாலும் ஒருத்தவங்க 2 பேருக்காவது கண்டிப்பாக இந்த வசனங்கள் அந்த வசனம் மூலயமா ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. எந்த விதமான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்ம கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்தே போகக்கூடாது. ஏன்னா நம்ம பலவீனமான பாண்டங்கள், நமக்கு விசுவாச வாழ்க்கை இருக்கும், நம்ம ரட்சிப்புக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனாலும் மாம்ச பலவீனத்தினாலோ இல்லை நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகிற நேரத்துலையோ, ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வரும்போது கண்டிப்பாக அங்கே ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். நான் சர்வ வல்லமை உள்ளவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்றத நமக்கு ஆண்டவர் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். அவர் பேசுகிற சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை கேட்குறதுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் எப்பொழுதும் ரெடியாக வச்சுக்கணும். அவர் மீண்டும் மீண்டும் நிறைய இடத்துல சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தினே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 1:8, இருக்கிற
இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். எல்லாமே மாறி போனாலும் நமக்கு எல்லாமே மாறி போனாலும் எல்லாமே நம்ம விட்டு கைவிட்டு போனாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் நம்ம விட்டு விலகவே விலகாது. அவரே அதை திருவுளம் பற்றினார். திருவுளம் பற்றினார்னா அவரே அதை சொல்றாரு. வேற யாரும் சொல்லல. மனுஷங்க சொல்லுவாங்க, போயிடுவாங்க. மனுஷங்க நான் உங்க கூட இருக்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் நம்முடைய நம்முடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்கார்? பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமா இருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவும் கடைசி வரைக்கும் நம்முடைய உயிர் மூச்சு நம்மை விட்டு போகும் வரையும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். மீண்டுமா இந்த நம்முடைய ஆத்துமா சோர்வடையும் போது நம்மோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகாமல் அவரையே பற்றி கொண்டு அவரோடு கூட அவரோடு கூட வாழத்தக்கதான வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஒரு நல்ல உறவை நாம் ஏற்படுத்தி கொண்டு அவரோடு கூட வாழ நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஐரம்மாக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறேன். நம்ம ஜெபத்தோடு கூட இந்த சிறிய தியானத்தை முடித்து கொள்ளலாம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காகவும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட தகப்பனே அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கிறீர். எங்களுக்கு அதை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர் கர்த்தாவே. நீர் மனமாற மனிதன் அல்ல தகப்பனே. இசப்பா, நீர் சொன்ன எங்களுக்காக கர்த்தாவை முன்குறித்த எல்லா நன்மையான காரியங்களையும் கர்த்தர் நீர் ஏற்ற சமயத்தில் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இசப்பா, நீர் அவர்களோடு கூட பேசும், நீர் அவர்களோடு கூட இடைப்படும் தகப்பனே. அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. இசப்பா, சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகி காத்திருக்க தேவன் தாம் நீர் எங்களை பலப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.